எனக்கு புடிச்ச இந்த ரேம் பேர் இவ்ளோ பெரிய சர்ப்ரைஸ் எனக்கு குடுக்கும்னு நெனச்சே பார்க்கல. பூஜா ஹாலிடேஸ் விட்டனால வீட்ல 3 நாள் ராமேஸ்வரம் போவோம்ன்னு கூப்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் ட்ரிப்புக்கு கெளம்பிட்டேன். போயிட்டு வந்து பார்த்தா, நம்ம மெயில் ஃபிஷ் ஒரு ஓரமாவே நின்னுகிட்டு இருக்கான். என்ன கதைன்னு சொல்லிட்டு ஏரேஷன நிப்பாட்டி வச்சுட்டு பார்த்தா தான் தெரியுது, நெறைய குட்டி வச்சிருக்கான். குட்டி ஃப்ரீ ஸ்விமிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டே நான் என்ன ஃபீடு குடுப்பேன்னா, என்ட்ட ஓஎஸ்ஏ ரெட் ரிங் ஆர்டிமியா சிஸ்ட் இருக்கு. இத ஹேட்ச் பண்ணி குடுப்பேன். இதிலிருந்து வர்ற ஆர்டிமியா ரொம்ப சின்னதா இருக்கறனால குட்டி ஈஸியா இருக்கும். மத்த பிராண்ட்ல உள்ள ஆர்டிமியா உங்களால ஃபர்ஸ்ட் டேல இருந்து ரேம் பிரைஸ்க்கு குடுக்க முடியாது. சிஸ்ட ஹேட்ச் பண்றது ரொம்ப ஈஸி தான். சிம்பிளா சொல்லணும்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டு இந்த மாரி ஏர் ஸ்டோன ஆட் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு எவ்வளோ சிஸ்ட் வேணுமோ அத போட்டுக்கோங்க. 24 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா இந்த மாரி குட்டி குட்டியா ஹேட்ச் ஆகி வந்திருக்கும். குட்டிக்கு இத எடுத்து டைரக்ட்டா ஃபீட் பண்ணீங்கன்னா செத்துரும். ஸோ இந்த மாரி எடுத்து ஒரு சின்ன நெட்ல வந்து போட்டு வச்சு ஃப்ரெஷ் வாட்டர்ல அலசிக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ் வாட்டர்ல அலசுனதுக்கு அப்புறம் அப்படியே தண்ணியோட ஃப்ரெஷ் வாட்டரோட சேர்த்து எடுத்து ரேம் குட்டி இருக்கிற டேங்க்ல ஊத்திட்டீங்க அப்படின்னா நல்லாவே சாப்பிடும். ஓஎஸ்ஏ ரெட் ரிங் சிஸ்ட் இல்லன்னா என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் 1 வீக் வினிகரில் குடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன சிஸ்ட் ஹேட்ச் பண்ணி போட்டாலும் ரேம் பிரைஸ் எடுக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.